யார் மனதில் எப்போது துயரம் உண்டாகிறதோ அப்போது அவர்கள் எனது இந்த ஜோதிலிங்கத்தை வணங்கினால் வந்த துன்பங்கள் யாவும் நீங்கும். மனதில் தூய்மையான அன்போடும் மிகுந்த பக்தியுடனும் என்னை வழிபாடு செய்தால் அவர்களிடம் இருக்கும் தீய எண்ணங்கள் நீங்கி அவர்களுக்கும் சகல செல்வங்களும் கிடைக்கும்னு சொல்லி இருவருக்கும் ஆசி வழங்கி அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு நம்ம சிவபெருமான். தான் பெற்ற வரத்தினால படைக்கும் கடவுளான பிரம்மர் உலக உயிர்களை படைக்க ஆரம்பிக்கிறார். பிரம்மர் படைத்த உயிர்களை காக்கும் விதமா நம்ம காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவற்றிற்கெல்லாம் உயிர் வாயுவை கொடுக்கிறார். இவ்வாறு மகாவிஷ்ணுவோட உதவியுடன் பிரம்மர் படைப்பு தொழிலை ஸ்டார்ட் பண்றார். பிரம்மர் முதலில் பிரஜாபதிகளை படைக்கிறார். பிரஜாபதிகள் யாருன்னா படைப்பு தொழிலுக்கு உதவ பிரம்மாவால் படைக்கப்பட்டவர்களே பிரஜாபதிகள்னு சொல்லுவாங்க. மரிசி, அத்திரி, ஆங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிருது, வசிஷ்டர், தக்ஷன், பிருகு, நாரதர் இந்த 10 பேரும் தான் பிரஜாபதிகளாம். பிரஜாபதிகளுக்கு அப்புறம் அத்ரி, பரத்வாஜர், சமத்கனி, கௌதமர், காசிபர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் என்ற 7 சப்தரிஷிகள் தோன்றினாங்களாம். இந்த சப்தரிஷிகளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா இந்த சப்தரிஷிகள் தன்னோட தவ வலிமையால 4 வேதங்களையும் கத்துக்கிட்டவங்க இவங்க. தேவர்களும் அசுரர்களும் காசிபர்டர்னு தோன்றினவங்க. இந்த காசிப முனிவரின் சந்ததிகளால தான் உலக உயிரினங்கள் எல்லாம் தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த சப்த ரிஷிகளுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்னன்னா இந்த சப்த ரிஷிகள் தான் தன்னோட தவ வலிமையால 4 வேதங்களையும் கத்துக்கிட்டவங்க. தேவர்களும் அசுரர்களும் காசிபர்டர்ந்து தோன்றினவங்க. இந்த காசிப முனிவரின் சந்ததிகளால தான் உலக உயிரினங்கள் எல்லாம் தோன்றி வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்க்கணும்னு நினைச்சா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி முழுசா பார்த்துக்கங்க. உங்களுக்கு இதே மாதிரி சிவன் கதைகள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் நான் இந்த மாதிரி மேலும் மேலும் சிவன் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும்.